ஆமாங்க, செம்ம வெயில் அடிக்குது. பயங்கரமாக தலைவலிக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரெயின் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இன்றைக்கி ட்ரெயின் ஓடலை, இந்த சைடில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸுக்காக. அதுக்கு ரத்த கொதிப்பு, என் பொண்டாட்டிக்கு ரத்த கொதிப்பு. தள்ளு தள்ளு அதோரம் லோலாக்கு காப்பிரைட் வருவேன். ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் லாங் ட்ரிப் தான் ஒன்று கிளம்பிட்டு இருக்கோம். அது அப்படி தான், என்னது காலையிலன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து இப்போ எங்கே போகிறோம்னா இவளுடைய அண்ணன் வீட்டுக்கு போகிறோம். இவ்வளோ நாளாக தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வந்து அது பக்கத்தில் தான் இருக்குது. இவன் அண்ணன் வந்து அங்கே இருக்கான். அங்கேயோ எங்கடி எந்த இடம் வந்து ப்ளோமினில் இந்த இல்லை இடம் சொல்ல மாட்டேன். இல்லை சீரியஸ்லி அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கான். அந்த 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும் போகிறதுக்கு. அவுட்டில் இருக்காரு. ஆமாம், அவுட்டில் இருக்கான். சர்ப்ரைஸாக தான் கிளம்பிட்டு இருக்கோம். அவனுக்கு சர்ப்ரைஸாக தான், எங்களுக்கு சர்ப்ரைஸாக தானே தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுதான் எக்ஸாக்ட்லி தெரியல. இன்றைக்கி சனிக்கிழமை வர எஸ் கிளம்பிட்டு இருக்கோம். வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறான். ஓகே, கீழே வந்தாச்சு. ஸோ எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரம் வந்துட்டுருக்கான். ஸோ ஓகே, செம்ம கிளைமேட் கைஸ். ஆக்சுவலாக வெளியே வெயில் இருக்குது. இப்போ குளிர் முடிஞ்சுது, வெயில் இருக்குது. ஆனால் குளிர் காற்று லைட்டாக அடிக்குது. சும்மா வேறு லெவல் கிளைமேட். ஸோ எஸ், கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிளம்பலாமாங்க போயிட்டு. ஆனால் இது வந்து நிறைய பஸ்ஸு, ரேமு, ட்ரெயின் எல்லாம் மாறி மாறி ஏறி போகணும். அவன் பின்னால் எடுக்கிறான். ஓகே கைஸ், நாங்கள் ரேம் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். எஸ், ரேம் கோல்டுக்கு வந்தாச்சு. வெயில்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூஞ்சில் எப்படி வெயில் அடிக்குதுண்டு. சூரியன்ஸ் கொளுத்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். வெக்கையாக கிடக்கு. குளிர்ந்தாலும் வந்து ஜெக்கெட்டை போட்டு கொண்டு வந்தேன். நார்மல் ஜெக்கெட் தான், துணி ஜெக்கெட் தான் போட்டு வந்தேன்னா நான் அப்படி இருந்தும் வேர்க்குது எனக்கு. ஆமாங்க, செம்ம வெயில் அடிக்குது. ஸோ எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் காட்டுது. உங்களுக்கு இந்த காட்டுறோம் பாருங்க, தெரியுது. ரேமில் வந்து ஆக்சுவலாக எங்களோட வீட்டில் இருந்து கிளம்பி ரேமில் ஏறி ரேமாவில் இறங்கி பஸ் எடுத்துருக்கோம். பஸ்ஸில் ஆக்சுவலாக ரேமில் வரும்போது எடுக்க முடியல. ஸோ இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். கைஸ் என்னாச்சுன்னா இந்த பஸ்ஸில் ஏறிட்டு வந்து ஆக்சுவலாக ரூட்டு கொஞ்சம் அப்படி தான் தெரியாது கரெக்டாக. கேட்டு நெட்டில் அடித்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததை வந்து எங்கே போய் இறங்கணும்னு தெரியல. அதான் இங்கே ஒருத்தர் இருந்தார் வந்து. ஸோ அவர் இங்கிலீஷ் பேசினார் நல்லா, அதனால் ஒரு மாதிரி பேசி கேட்டாச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் லாஸ்ட் ஸ்டாப், ஃபைனல் ஸ்டாப்பில் இறங்கி அடுத்த பஸ் எடுக்கணும். ஸோ இந்த போகிறார்ல அவர் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கிலீஷில் பேசி சொன்னது எல்லாமே. ரொம்ப நல்ல மனுஷன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் ஆகும், அப்படி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும் கைஸ். ஸோ அடுத்த பஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். வந்து என்ன ஆச்சுன்னா வெயில் பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம வெயில் அடிக்குது. எல்லாம் வந்து ஒரு மாதிரி தொங்கிப்போ தான் இருக்குது. இங்கே ஒன்று தொங்கிருச்சு, அங்கே ஒன்று தொங்கிருச்சு. இங்கே வீல் சேரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் அப்படியே சரியான வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெளியே.
என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும் ஒரு ஜாக்கெட் எல்லாம் தேவையே இல்லை என்னடா குளிர் லைட் குளிர் இருக்கு பட் வெக்க வெயில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12:20 பயங்கரமாக தலைவலிக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்குது காலையில் ஒரு கீயோட கிளம்பினது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்து அப்படியே வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களா ரத்தம் முடிஞ்சினது இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நகம் வந்து கிழிஞ்சிருச்சு இது அதுவாக பிச்சுக்கிட்டது அது அவங்கள குத்தி எடுத்தது ரெயின் எடுக்கிறதுக்கு கைஸ் பஸ்ஸால் வந்து இறங்கியாச்சு கீழே இப்பதான் காத்தே வருது உள்ள பஸ்ஸுக்குள்ளே வக்கையாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் திலுதிலன்னு இருக்கு எஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அங்கே தான் எடுக்கிறது சொல்ல ட்ரெயின் இன்றைக்கு ஓடலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் பஸ் தான் போகணும் அங்கே இது பஸ் ஸ்டாப் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் இருக்குது பட் எந்த பஸ் எடுக்கிறேன்னு தெரில இனி விசாரித்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி அடுத்து ஆக்சுவலாக இங்கே ட்ரெயின் தான் எடுக்கணும் ட்ரெயின் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்ன இன்றைக்கி ட்ரெயின் ஓடலை இந்த சைடில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸுக்காக அது நாங்கள் ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் ஸோ பஸ்ஸு தான் எடுக்கணும் ஸோ காய்ஸ் அடுத்த பஸ் ஏறியாச்சு அதுதான் கடைசி ஸ்டாப் இதுலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப் ஆகும் கடைசி ஸ்டாப்பில் இறங்கி இன்னொரு பஸ் எடுக்கணுமா அதாவது இவன் கண்ணை நாங்கள் எல்லாம் போயிடவே கூடாதுக்காக அவ்வளோ தூரத்தில் போயிருக்கான் ஏனெண்டா தெரிந்தானே அந்த பாட்டு இருக்குல்ல என்ன பாட்டு அனபெல்லா பேய் வர்றா அனபெல்லு பேய் வர்றா அன்பில் குட்டி தாய் வர்றா அண்ணங்கா சாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்றா இப்போ ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராம் இது ரெண்டாவது மூன்றாவது ரெண்டாவது பஸ் ஒரு ரேம் இது ரெண்டாவது பஸ் இப்போ போயிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தா என்ன பஸ் இருக்கு நான் ஆக்சுவலாக அடுத்த இப்போ நாங்கள் பஸ்ஸுக்குள்ள இருக்கேன் கைஸ் செஞ்சால இருக்கேன் ஒன்றும் டயர்ட் ஆகிட்டேன் சில பாருங்க ஸோ நான் அடுத்து ஆமாம் பஸ்ஸுக்குள்ள வந்து கைஸ் பயங்கர பக்கியாக இருக்குது கீழே வந்தால் ஓகே ரொம்ப டயர்டாகிடுச்சு எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு அதான் பூஸ்ட்டுக்காக ஒரு பாட்டு போட்டுட்ருக்கேன் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாட்டு போய் தான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ரத்த கொதிப்பு என் பொண்டாட்டிக்கு ரத்த கொதிப்பு என்ன லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு முகரே இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியாக வந்து ட்ரெயினுக்கு பதிலாக இதை விட்டுருக்காங்க கைஸ் எஸ்என்சிஎஃப்ல வந்து ட்ரெயின் எதுவுமே ஓடலை இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த சைடில் அதுக்கு பதிலாக இந்த பஸ்ஸை விட்டுருக்காங்க டிரைவர் வந்து கத்துக்குட்டியாக இருப்பான் போல வண்டி ஸ்லோவா போறதுக்கும் ஏன் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான் நான் லாஸ்ட்டாக ஒரு ஷோர்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் இந்த பார்த்தீங்களா இதே தான் நான் 24/7 போட்டிருப்பேன்ல ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் பார்த்தியா ஸோ அதுதான் கைஸ் ஒரு ட்ராம் எடுத்து ரெண்டாவது பஸ் எடுத்து ரெண்டு பஸ்லையுமே கடைசி ஸ்டாப்பில் இறங்கி இப்போ ரெண்டாவது பஸ்ஸில் லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு இருக்கட்டும் சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா 2-3 பஸ் எடுத்து ஏறி இறங்க வேண்டியதுக்கு வந்து நான் சொல்ல மெயினாக வந்ததே வந்து சரி வ்ளாக் எடுக்கலாம் அது ரூட்டெல்லாம் காமிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தது ஆனால் செம்ம டயர்டாக இருக்குது
இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து நமக்கு பாச தெரியாது, ஃப்ரெஞ்சு தெரியாது, இவனுங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இனி இந்த பஸ்ஸில் போய் எங்கே வரணும் எங்கே வரணும்னு தெரியல. ஏறினா பரவாயில்ல, முதல்ல பயங்கரமாக பசிக்குது, தலை வலிக்குது பயங்கரமாக. ஒரு பஸ் ஒன்று வருது, இது போலாம் கிடக்கு பாருங்க. இந்த இங்கே வரணும் சொல்லுவாங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பஸ். ஃபஸ்ட்டு ரேம், அடுத்த பஸ், அடுத்த ஒரு பஸ், இப்போ 3வது பஸ்ஸில் இருக்கோம். ஸோ அவுட்டோரில் இருக்கிறாங்க இதான் ஞானா. ஸோ இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்காங்க முன்னோக்கு. ஏனெண்டா எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வராததுனால ஓடிட்டு இருக்கிற பஸ், அதனால் வந்து ஸோ சர்வீஸ் ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடைசி பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கு கைஸ், இன்னும் வந்த பாடு இல்லை. சரியான தூரம் பார்த்தீங்கன்னா, சரியான வெயில். கடைசி பஸ்ஸில் இறங்கி பார்த்தீங்கன்னா 750 மீட்டர் காட்டுது, ஒரு 10 நிமிஷம். சரி, அதுக்கு பஸ் எடுக்கிறத விட வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, வெயில்லாம் பட் குளிர் காற்று அடிக்குது, செம்ம கிளைமேட். அதனால தள்ளு தள்ளு அதோரம் லோலாக்கு காப்பிரைட் வருமே. ஸோ இப்போ கிஷோர் தான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். திருப்பி காட்டுங்க. ஹாய். எடுத்து இப்போ என்ன பிரச்சனைனா சர்ப்ரைஸ் போயிட்டு இருக்கோம் சொல்லாம. அங்க போனா சோறு கிடைக்காதுன்னு தெரியல, புதான் கிடைக்கும், கண்டிப்பா சோறு கிடைக்காது. சரியா, சர்ப்ரைஸ் போறதுனால கைஸ் சர்ப்ரைஸ் சொல்லி வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா இது லொக்கில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒரு கருப்பி ஒருத்தி வழியே போனவள் நாங்கள் வர்றதுக்குள்ளே சாத்திருச்சு. அதனால் கடைசியில் என்ன பண்ணியிருக்கோம்டா, வந்து குயிலுனிக்கு கால் பண்ணி அவளே வந்து திறக்க சொல்லியாச்சு. வேறு வழி இல்லை, நாங்கள் வந்தது சர்ப்ரைஸா, வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து திறக்க சொல்லியிருக்கு. ஒன்று தொங்கிடுச்சு. பின்ன 4 பஸ், எத்தனை பஸ்? 3 பஸ். ஒரு ரேம் கைஸ், ஒரு ரேம். எங்களோட வீட்டிலேருந்து ஒரு ரேம், 3 பஸ். 3 பஸ்ஸுமே லாஸ்ட் ஸ்டாப் தான் 3 பஸ்ஸும் இறங்கினது. ஒவ்வொரு பஸ்ஸும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வரும். அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கான்.